அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நீங்கள் வரலாறை தோண்டி பாருங்கள். எக்கச்சக்கமான ஆச்சரியமான நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த சஹாபாக்களுடைய விட்டு கொடுப்பு, அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்களுக்கு பெருமை வர வேண்டுமாக இருந்தால் எவ்வளவோ சபைகள் இருந்தது அவர்கள் பெருமைப்படுவதற்கு. நாங்கள் யாரென்று அவர்கள் இது பண்ணிக் கொள்வதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்கள் எல்லா நேரத்திலையும் பயந்தார்கள். எல்லா நேரத்திலும் உமர் பின் கத்தாபுடைய மரண நேரம் அவர் சொன்னார், உமர் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார். எப்படி சொன்னார்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால் இது கங்கால என்ன நடப்பு என்று தெரியாது உமர், உனக்கு நாசம் என்றார். அவருக்கே சொல்லிக் கொண்டார். ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய கடைசி நேரத்தில் அதை நினைத்தார். ரஹ்மானுடைய அருள் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது, அந்த அருளையே வேண்டினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உமர் பின் கத்தாப் அவருக்கே சொல்லிக் கொண்டார். இந்த உம்மத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாருங்கள், அவர்கள் பேசிய வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நீங்கள் முழு வரலாறையும் பிரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த உம்மத் எப்படி பக்குவமாக தன்னுடைய கல்வை பேணிக் கொண்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நிஜமாக நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தால், நிஜமாக நாங்கள் இந்த இரவு தொழுகையை தொழுதவர்களாக இருந்தால், எங்களுடைய கல்புகள் ஈமானால் நிரப்பப்பட்டு இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். எங்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை விரும்பினார்களோ அந்த விருப்பத்தை நோக்கி நாங்கள் இறங்கிவிடணும். 1000 பேர் எங்களுக்கு துரோகம் செய்யலாம், ஒரே நிமிடத்தில் அவர்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய கல்புகள் பக்குவமாக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போவோம். இது சாதாரணமான வேலை இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறார், இன்னஹா இன்னஹு லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பெரிய விஷயம் என்கிறான் அல்லாஹ். சாதாரண விஷயமா பொறுக்கிறது என்பது? சாதாரண விஷயமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? சாதாரண விஷயம் அல்ல. உண்மையாக தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்களும் எக்கச்சக்கமாக எங்களுடைய உறவினர் விஷயத்தில், ஏதாவது குடும்ப விஷயத்தில் கண்ணியப்படுத்தவில்லையே என்று நாங்கள் பேசியிருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மூமினுடைய குணம் மன்னிப்பது. ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் மன்னித்தார்கள்? மக்காவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாத்தையும் மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மன்னிப்பில் நான் ஆச்சரியப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பற்றி சந்தி சந்தியாக பேசி திரிந்த உபை இப்னு சலூலுக்கு ஜனாசாவுக்கு வந்தார்களே ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ் வகை அறிவிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அந்த உறவை பேணிக்கொண்டே இருந்தார்கள். மனைவிக்கு பேசினது ரசூலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கே தெரியும் இவர்தான் பேசினார் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கும் வரைக்கும் வந்தார்கள் என்று சொன்னால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் கோபப்பட்டார்கள். அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வை பிடித்து இழுத்தார்களே தவிர அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி ஒரு மன்னிப்பை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் இவை எல்லாத்தையும் படிக்கிற நேரம். இவை எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக திருக்குர்ஆன் எக்கச்சக்கமாக பேசுகிறது. பனு இஸ்ரேலுடைய வரலாறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் இஸ்ராயில் என்றே பெயர் வைத்தார்கள். அல்லாஹ் யா பனி இஸ்ராயில் என்றே கூப்பிடுகிறார். அந்த இஸ்ரேலர்கள் என்ன துரோகத்தை செய்தார்கள்? அவருடைய கல்புகள் மாறி எங்களுடைய கல்புகள் வரக்கூடாது. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். நீங்கள் குர்ஆனை பரட்டி பாருங்க. மக்தூபுக்கு அல்லாஹ் பல வசனங்கள், பக்கரா, நிசா, ஆல இம்ரான்ல எல்லாம் மக்தூபுகளுக்கு விளக்கம் தரும். லாலீன்கள், வழிகெட்டவர்கள் யார்? அல்லாஹ்வை கோபப்படுத்தினவர்கள் யார்? இந்த 2 பேர், யகூதிகள், நசாராக்கள். அல்லாஹ்வே சொல்கிறான் மக்தூபுகள் யகூதிகள், நசாராக்கள் வழிகெட்டவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி தெளிவாக வைஸ் நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமுனக்கும் சூஅல் அஸாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றுறான். வைது ஃபரக்னல் பிக்குமுல் பஹர, அதாவது பஹர் கடலை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம். வந்து நிற்கிறார்கள். மூசா நபி கூட்டி வந்துட்டாங்க. ஃபிரௌனுடைய பட்டாளம் பின்னாடி வருகிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த நபியை இவ்வளவு காப்பாத்தி வந்த நபி, இவ்வளவு தூரத்துக்கு வந்த இன்னா லமுதுரக்குன், இந்த கல்பு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னா லமுதுரக்குன் எதுக்கோ தெரியாது இஸ்ராயில் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படி சஃபித்து சொல்கிறானே அந்த கூட்டத்தை, அதை ஞாபகப்படுத்துவதற்கோ தெரியாது இந்த பெயரை வைத்திருக்கிறார் அந்த நாட்டுக்கு. 1946 வைக்கப்பட்ட பேர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசா நல்லா இருந்தோமே, மூசா மாட்டிட்டோமே, இன்னா லமுதுரக்குன். எப்படி இருக்கும் ஒரு நபிக்கு? இவ்வளவு தூரம் கூட்டி வந்தோம். கல்பை பாருங்கள், அவருடைய கல்பு. அந்த கல்பில் எப்பயும் நஜீஸ் தான். மூசா நபி என்ன சொன்னார்? பதறி போல, ஆஹா வர்றானா, முடிஞ்சு போச்சு, முன்னாடி கடலா, அங்கால வழி இல்லையா, ஹெலிகாப்டரா வரும், பேரசூட்டா வரும்.
என்ன சொன்னார்? இன்னமா ரப்பி ஷயஹ்தீன். இதுதான் மூமினுடைய கல்பு. நீங்கள் நிஜமாக தொழுதிருந்தால் கத்தி உங்களுடைய களத்துக்கு வந்தாலும் இதுதான் பேச்சு. இன்னமா ரப்பி ஷயஹ்தீன். என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்றார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை அறிவித்தான். வழி எதென்று தெரியாது அவருக்கு. பூமி பழக்குமா, கடல் பிரியுமா, என்ன? ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். இதுதான் கல்பு. அவருடைய இபாதத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. அடித்தார் கம்பை, பிரிந்தது. குல்லு ஃபிர்கின், ஒவ்வொரு பிரிவு. ஹதீஸில் வருகிறது 12 கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றது, கடல். அதுல சேரும் சகதியும் இல்லாமல் நடந்து போனார்கள். போய் அடுத்த பக்கம் தாண்டின உடனே அல்லாஹ் அப்படியே சேர்த்தான். அவ்வளவு பெரிய அதிசயம். கண்ணால் பார்த்தார்கள். பார்த்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படியே இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசா, போகிற வழியில் ஒரு காடு, இந்த பாரு சிலையை வச்சு வணங்குறாங்க, இத மாதிரி எங்களுக்கு கொண்டு செஞ்சு தந்தா சூப்பரா இருக்குமே மூசா. எப்படி கோபப்பட்டார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை பேசினார்கள், அப்படி சோதித்தார்கள். இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசா, அவர்களுக்கு எப்படி சிலை இருக்குதோ அப்படி ஒன்றை செய்து தான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை 40 நாள் மூசா நபி போனாரு. அல்லாஹ்விடம் சூர்மா, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு வேதத்தை அனுப்பினான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தால் இவங்க என்ன பண்றாங்க? காளை கன்றை வணங்கி கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு சிலை செய்து வணங்குறாங்க. புடித்து இழுத்தார். கையில கொண்டாந்தது வேதம், தௌராத். அந்த பலகைகளை தூக்கி வீசினார். அப்படி கீழே போட்டு அவ்வளவு கோபம் மூசா நபிக்கு. ஒரு மனிதனுக்கு கோபம் வராம இருக்கு, திருக்குர்ஆன் பேசுது. அப்படியே போட்டு விட்டு ஹாரூனை பிடித்து இழுத்தார். பிடித்து கேட்டார், என்னப்பா என்னப்பா நடந்தது, என்ன செய்தாய்? அவர் சொன்னார், என்னை அத்துமீறி விட்டார்கள் என்றார்கள். என்னை அத்துமீறி போய் விட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணினார்கள்? உள்ள தங்கத்தை எல்லாம் போட்டு மாடு கத்துற மாதிரி கத்துதாது, அத மாதிரியே செய்தார்கள். இதுதான் யகூதிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பனூ இஸ்ராயீலுடைய கல்பு எவ்வளவு ஈமானை கொடுத்தாலும் அந்த கல்பு ஏற்றுக்கொள்ளாது, அந்த தொண்டைக்கு கீழ் இறங்காது அந்த யகூதிகளுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆனது? அதிலையும் அவ்வளோ பேரை வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதாபை சொல்லிக் கொடுத்தார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு மேல ஒன்றை கேட்டார்கள். என்ன கேட்டார்? இப்படி ஒவ்வொன்றா மண்ணு சல்வாவை அல்லாஹ் இறக்கினான், இதை சாப்பிடுங்க. மூசா இதே எதனாலும் சாப்பிடலான்ட்டான், எங்களுக்கு வேற வேற ஐட்டம் வேணும்ன்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பில் எப்பொழுதும் சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இவர்கள் தான் மக்லூபுகள். நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை உணர்ந்து கேட்டோமா? ரப்பே, அந்த மக்லூபுடைய கல்புகள் எப்பொழுதும் திருப்தி பெறாதியா அல்லாஹ். அவர்கள் திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்டார். நசாராக்கள் அவர்கள் வழி கெட்டவர்கள். அவர்கள் கண்ணை பொத்திட்டு அதே ரோட்ல பின்பட்டு போவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தின கூட்டம் இல்லை. கண்ணை பொத்திட்டு சும்மா போவார்கள். இவர்கள் வேண்டும் என்று இவர்கள் குத்தி குத்தி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இந்த வேதத்திலே அல்லாஹ் அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த வேதத்தை சொல்ற நேரம், உம்மி நபிக்கு அரக்கின இந்த வேதத்தை நம்ப மாட்டீர்களா அஹ்லுல் கிதாப்னு கேட்கிறார். நீங்கள் கொஞ்சம் குர்ஆனை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வரிகள் வரும். வேதக்காரர்களே இந்த வேதத்தை நம்புங்கண்டு வரும். சில இடங்களில் எப்படி வரும் தெரியுமா? உம்மி நபிக்கு இறக்கின இந்த வேதத்தை வேதக்காரர்களே நீங்கள் நம்ப மாட்டீர்களா நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? அவர்கள் நம்பாததுக்கு காரணமே உம்மி என்ற ஒரே வாசனம். உம்மி, எழுத படிக்க தெரியாது, மனசில் உள்ள வஞ்சகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நபியை உம்மியாக்கினதே அதனாலதான். உம்மி நபியை தேர்ந்தெடுத்தது எதுக்கு? சந்தேகப்படுவான். குர்ஆன் சொல்லுது, இவருக்கு எப்படி மூசா நபி தெரியும், இவருக்கு எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும்? படிக்க தெரியாது. சரி, இப்ப கூட்டாளி யாராவது கூட்டாளி இருக்கிறாரா? ஹீப்ரு படிச்சு வந்தவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களா? சொன்ன அபூபக்கர் சொல்லி கொடுக்க மாட்டாரா அந்த கூட்டாளியே? முனாஃபிக்கள் சொல்ல மாட்டாங்களா இவர்ட்ட தான் படிச்சாருன்னு? அப்படி யாருமே இல்ல. இந்த நபி எப்படி சொல்கிறார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யாரு வளர்க்கிறேன் மஷூரா போகுது, குர்ஆன் பேசுது. ஜக்கரியா நபி அங்க இருக்கிறார், பேனைகள் வீசப்படுகிறது. அவ்வளவு உச்சகட்டம் அல்லாஹ் குர்ஆனில் ஆல இம்ரானில் சொல்லி காட்டுகிற நபியே, அந்த சபையில் நீங்கள் இருக்கவில்லை. மரியமை யாரு வளர்ப்பது என்ற சபையில் நீங்கள் இருக்கவில்லை. இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் எப்படி சண்டை பிடித்தார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுக்கறாங்க மக்களுக்கு. போய் பார்த்தார்களா? எதுக்கு அல்லாஹ் அதெல்லாம் சொல்றான் தெரியுமா? உங்க வேதத்துல இருக்குதா பாரு, உங்க புக்ல இருக்குதா பாரு, இது பொய்யா பாரு. முழு உலகத்துக்கும் யகூதிகள் மறைத்தது போன்று யாரும் மறைக்கல.